எதுக்கு இருக்கீங்க நீங்க? பேர் வச்ச சந்தோஷத்துல நீங்க நாம செய்ய வேண்டிய கடமையை நாம ஒழுங்கா செய்யணும் இல்லையா? கடமையை செய்யாதவன் மடையன், முட்டாள் என்று பொருள். சரி, பெயர் தூக்கு விழா முடிந்து விட்டது. வந்தவர்கள் மனமகிழ வேண்டும். ஆடலும் பாடலும் ஏற்பாடு செய்யுங்கள். அவர்களுக்கு நீதான் நட்டுவம் கற்றுக் கொடுத்ததா? ஆமா ஆமா. என்ன நட்டவம்னா என்ன? நட்டவம்னா என்ன? நாட்டியம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். சரி, இது போதாது, இன்னும் அவர்கள் முழு திறமையை பார்க்க வேண்டும். நீங்க எல்லாத்தையும் காட்ட சொல்றீங்க. இப்ப கீழே காட்டினாங்க, இப்ப மேல காட்டுவாங்க. ஆமா, வணக்கம் அண்ணா. மகாராணியாரே வணக்கம். வணக்கம் தாத்தா. வணக்க பெரியவரே. இல்ல திட்டமான வர ஆளா பார்த்து எடை போடாத. விபகாரம் முக்கியம். உங்களை எல்லாம் ஏற்றுமா கூட்டிட்டு வயதில் முதிர்ந்தவரே என்று அழைத்தா. ஆமா, இப்ப நாங்க தடி எடுத்துன்னு ஆடி நடக்கிறோம். ஆமா, இப்ப எதை கூப்பிட்டா? ஏன் கூப்பிட்ட? எல்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டேன். அதுக்குதான் ரெடியா இருப்பேன். இந்த சபையில இந்த குழந்தைகள் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நீங்க பாடத்து எங்களது ஆடணும். உடப்ப கட்டையிலே அடிப்பேன்.
நீ தாண்டி அவங்க சொன்னீங்க. உன்னுடைய ஆடையாக சொல்லப்பா. நாங்க நாட்டியம் ஆடினல்லவா, அதற்குண்டான பொன் பொருள் சன்மான மூட்டியாவுக்கு சொன்னோம். அதானா ரெடி ஆம்பளை அவரு மொட்டையா சொன்னா பின்னாடி அப்படியே ஆம்பளை மாதிரியும் அவுக்குறியாடா. பின்ன பொட்டியா தாடா கலைஞர்களுடைய மனம் நோகக்கூடாது. ஆகவே அவர்கள் திருப்தி அடையும் அளவிற்கு சன்மானத்தை கொடுத்தனர். படாதீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய சன்மானம் நீட்டா வேணுமோ அப்படின்னா உள்ள போங்க. நான் வந்து குழந்தை உள்ள போகுமா குழந்தை காசு கொடுக்குறேன்.